Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. தேவனுக்காக நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்தவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழும்போது செழிப்புக்கு அது ஏதுவாய் இருக்கிறது. இதை கவனிக்க வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை திருப்போம், அங்க ஆரம்பிப்போம். நிறைய வசனங்களுக்கு இன்றைக்கு செல்ல போகிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பாருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்வதற்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கு? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கும் போதுதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். தேவனுக்கு கீழே நாம் இருக்கும்போது, கிறிஸ்துவுக்குள்ள நாம் இருக்கும்போது, அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது, அவரிடத்துல நம்மை தாழ்த்தும் போதுதான் பிசாசை நாம் எதிர்க்க நமக்கு பலன் உண்டாகிறது. இதுதான் வேத வசனத்தின் சத்தியம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியா இருக்கிற பிசாசின் மீது அதிகாரத்தை செலுத்தி நம்முடைய ஐஸ்வர்யத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பது மிகவும் முக்கியம். பாருங்க, செழிப்பு என்கிறது ஏதோ சும்மா நாங்க இங்க வந்த உடனே உங்களுக்கு கார் வேணுமா, வீடு வேணுமா, கையை வைத்துங்க, இதோ நான் கொடுத்துறேன் அப்படின்னு நான் பிரசங்கம் பண்றது கிடையாது. அப்படிப்பட்ட பிரசங்க இல்ல நான். செழிப்பு என்கிறது ஏதோ தனியா தேவன் தனி பேக்கெட்ல அனுப்புறது இல்லை. இந்த செழிப்புன்னு சொல்லி இது மொத்த பேக்கெட்ல ரட்சிப்பு என்கிற இந்த மொத்த பேக்கெட்ல ஒன்றாக இது வருகிறது. மீட்கப்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும், தேவனுக்கு நம்ம அர்ப்பணித்து தேவனுக்காக வாழ வேண்டும். இது எல்லாம் சரியா இருக்கணும். பாருங்க, அப்பொழுதுதான் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். பிசாசின் மீது நாம் செலுத்துகிற அதிகாரம் எப்ப கிரியை செய்கிறது சொன்னால், தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கும் போது பிசாசை எதிர்த்து நிற்கிறது மிகவும் திறமையோடு நாம் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தில் நாம் நடக்கும் போது, தேவனுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது, தேவனுக்கு நம்ம முற்றிலுமா ஒப்பு கொடுக்கும் போது அப்படி நடக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் அதை இப்படியாய் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், 7, 8ஆம் வசனம், பிறகு 15ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4, 7, 8, பிறகு 15. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்புறம் 15ஆம் வசனம், நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். தேவ பக்தியானது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி நான் என்னன்னு சொல்லிடுறேன், ஏன்னா அந்த வார்த்தை கொஞ்சம் அவ்வளவு நல்ல வார்த்தை இல்ல இந்த காலத்துல. ஏனென்றால் தேவ பக்தி என்று சொன்னால் நிறைய பேர் இன்றைக்கு பக்திமான்கள் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருக்காக வாழுகிறவர்கள் சொல்ல முடியாது. ஒரு விதமான பக்தி, ஒரு நாள் கும்பிடு கும்பிட்டுக்கிறது, இப்படி சில சம்பிரதாயங்களுக்கு கடைபிடிக்கிறது, சில காரியங்களை செய்கிறது, இப்படி எல்லாம் இருக்கிறார்கள். ஆகவே தேவ பக்தி என்றால் என்ன என்று விளக்க விரும்புகிறேன். இங்க காட்லினஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தமிழ்ல தேவ பக்தி என்று சொல்லி இருக்கிறது. தேவ பக்தி என்றால் என்ன? கர்த்தருக்காக வாழுகிற வாழ்க்கை, அவ்வளவுதான் தேவ பக்தி. தேவ பக்தி என்று சொன்னால் லைஃப் that is living for God, தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கை, அதான் தேவ பக்தி. தேவனுக்காக வாழுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி வாழும் போது அது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது, வாழ்க்கையின் எல்லா ரீதியிலும் அது பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லப்படுறது. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கு பாருங்க. இதனால்தான் ஆங்கிலமும் தமிழும் தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்குது. Godliness is profitable in all. Profitable என்கிற வார்த்தையை பாருங்க. ப்ராஃபிட் என்கிற வார்த்தை இங்கிலீஷே தெரியாத ஆளுங்களுக்கு கூட விளங்கும். எத்தனை பேருக்கு ப்ராஃபிட்னு விளங்கும்? ப்ராஃபிட் எல்லாருக்கும் புரியுற வார்த்தை. தேவ பக்தி, தேவனுக்காக நாம் வாழும் போது அந்த வாழ்க்கையில அதிக ப்ராஃபிட் இருக்கிறதாம். இப்படியே சொல்றேன் நானே ஆங்கிலத்திலே, அதான் ரொம்ப நல்லா உரைக்கும். ஆண்டவருக்காக நாம் வாழும் போது, நம்ம முற்றிலுமா அர்ப்பணித்து வாழும் போது, நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தருக்காக எல்லாம் வாழ்ந்தா அவ்வளவுதாங்க, ஒண்ணும் இருக்காதுங்க. வாலிபர் எல்லாம் நினைக்கிறாங்க கர்த்தருக்காக வாழ்ந்தா ஜாலியா இருக்க முடியாது, கர்த்தருக்காக வாழ்ந்தா சந்தோஷமா எதையும் அனுபவிக்க முடியாது, கர்த்தருக்காக வாழ்ந்தா உள்ளதும் போயிடுமாக்கும், கர்த்தருக்காக வாழ்ந்தா எல்லாத்தையும் நம்ம விட்டு கொடுத்துணுமாக்கும், கர்த்தருக்காக வாழ்ந்தா நமக்கு ஒண்ணும் இருக்காதாக்கும், கர்த்தர் நம்ம எங்கேயாவது ஒரு மூளைக்கு அனுப்பிச்சு என்னமாவது பண்ணிடுவாராக்கும். இப்படி கர்த்தர் மேல இவ்வளவு சந்தேகம் அநேகம் இருக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்காக வாழும் போது, அதான் காட்லினஸ், கர்த்தருக்காக வாழும் போது அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது, அதுல அதிக ப்ராஃபிட் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. இதை நீங்கள் கவனமா இன்றைக்கு கேட்க வேண்டும். அது எப்படி சொல்லியிருக்குன்னு பாருங்க. இந்த வசனத்தை நான் சின்ன வயசுல இருந்தே நான் கேட்டு வருகிறேன், ஆனா அந்த பாயிண்டே மிஸ் பண்ணிட்டோம். இது ப்ராஸ்பெரிட்டி வெர்ஷன் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். சின்ன வயசுல இருந்து நாங்க கேட்டு வச்சிருக்கோம். என்ன சொல்லிருக்காங்க? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அதனால என்ன சொல்லிட்டாங்க? எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாத,
இந்த மசில்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல, ஜிம்முக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, இந்த ஓட்ட பயிற்சி, அந்த பயிற்சி, இந்த பயிற்சி, உடற்பயிற்சி இதெல்லாம் தேவையில்லையாக்கும், ஃபுட்பால் ஹாக்கி எல்லாம் பார்க்க கூடாதாக்கும், அங்க போக கூடாதாக்கும், இப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போறாங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து 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 எங்கேயோ கொண்டு போய் விட்டு கடைசியில எந்த விதமான சரீர பிரகாரமான எக்ஸசைஸும் தேவையில்லைன்னு சொல்றது மட்டும் இல்லாமல், யாராவது விளையாடுறாங்க இப்பெல்லாம் வேர்ல்டு கப்னா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பாக்குறோம் சில நேரத்துல. அந்த காலத்துல வேர்ல்டு கப்ன்ற வார்த்தை வாயில வந்தாலே பிசாசு உங்கள்கிட்ட இருந்து ஓட்டணுங்கிற மாதிரி பார்ப்பாங்க உங்களை. வேர்ல்டு கப் பிசாசு பிடிச்சிருக்கு, அந்த அளவுக்கு பெந்தகோஸ்துல ஊறி போனவன் நான். இப்ப சொன்னாங்க சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதா என்று சொல்றத என்ன சொல்லிட்டாங்க, சுத்தமா அது பிரயோஜனமே இல்லை அப்படின்ட்டாங்க. நான் முயற்சி எடுக்கலன்னா கூட மற்றவங்க முயற்சி எடுக்கிறது வேடிக்கை பார்த்தா கூட போச்சு அப்படிங்கிற அளவுக்கு பிரசங்கங்கள் அன்றைக்கு நடந்து வந்தது. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நன்றாய் கவனிக்க வேண்டும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று சொன்னால் ஏன் அற்ப பிரயோஜனம் உள்ளது என்பதை கவனிக்க வேண்டும். ஏன் அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னா, அது வெறும் சரீரத்துக்கு மட்டும்தான் பிரயோஜனத்தை கொண்டு வருகிறது. அதனால இது பிரயோஜனமே இல்லைன்னு சொல்ல முடியாது. பாருங்க, சிலர் ஒல்லியா இருக்கிறாங்க. ஒரு ஒல்லியா ஒரு சகோதரனை சந்திச்சேன் ஒரு தடவை. அந்த சகோதரன் சொன்னாரு, நான் ஒல்லியா இருக்கேன்னு பாக்காதீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க எப்படி இப்ப ஜிம்ல சேர்ந்திருக்கிறேனாக்கும், கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அப்படியே இந்த உடம்ப வளர்த்து நான் கொண்டு வந்துருவேனாக்கும், இப்ப ஏதோ நோஞ்சா மாதிரி இருக்கிறேன்னு என்ன பாக்காதீங்க, கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்க என்னுடைய சரீரத்தை எந்த அளவுக்கு நான் கொண்டு வரேன். கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தேன், உண்மையாலுமே அந்த பையனுக்கு எல்லாம் அப்படியே வெளியே வந்திருக்குது. எல்லாம் கையெல்லாம் புடைச்சுக்கிட்டு இருக்குது, நெஞ்சு கிஞ்செல்லாம் முன்னால வந்துருச்சு, ஆளு ஜோரா இப்படி இருக்கான். ஆனா ஒரு கேள்வி, என்ன கேள்வினா, சரீர உடற்பயிற்சி பாவமுங்களா? பெந்தகோஸ்து வாலிபன் கேட்கிற கேள்வி. உடற்பயிற்சி செய்யறேன் ஐயா, பாவமா இது? நான் சொன்ன பாவமே கிடையாது, செஞ்சுட்டு போ. இப்படி நோஞ்சானா யாரு இருக்கு சொன்னது? நல்லா செஞ்சு உடலை கொஞ்சம் வளர்த்துக்க, அதை பற்றி வேதம் ஒண்ணும் சொல்லல. ஆனா வேதம் என்ன சொல்லுறது, அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. இது ஒரு ரிலேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ரிலேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்று சொன்னால் இன்னொன்றோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இதனுடைய பிரயோஜனம் குறைவு. எந்த விதத்துல குறைவு? இது வெறும் சரீரத்துக்கு மட்டும்தான் பிரயோஜனமா இருக்கிறது. சரீரம் உண்மையாகவே அவசியம்தான், அது நல்லா இருக்கிறது அவசியம், உடற்பயிற்சி அவசியம், சரீரத்துல நம்ம நன்றா இருப்பது ரொம்ப அவசியம், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது வெறும் சரீர அளவுக்கு தான் உபயோகப்படுகிறது, பிரயோஜனமா இருக்கிறது. ஆனால் தேவ பக்தி, அதான் கர்த்தருக்கென்று வாழ்வது என்று சொன்னால் அது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இப்ப விளங்குது இல்லையா? சரீர முயற்சி கொஞ்சம் தான் பிரயோஜனம். ஏனென்றால் வெறும் சரீரத்தை மட்டும்தான் அது வளர்க்குது, சரீரத்தினுடைய சுகத்தை மட்டும்தான் அது பேணுகிறது, காக்கிறது. ஆனால் தேவ பக்தியோ, தேவனுக்காக வாழும் வாழ்க்கையோ சரீரத்தில் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கூட கொடுக்குது, சரீரத்தை கூட அது நன்றாக்குறது. அது மட்டும் இல்லாமல் எல்லா ரீதியிலையும் வாழ்க்கையிலே நமக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. சரீரத்துல மட்டும் இல்ல, மனதுல, உணர்ச்சிகள்ல, பொருளாதாரத்துல, ஆவிக்குரிய ஜீவித்துல, எல்லாவற்றிலும் நமக்கு அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. இதைதான் வேத வசனம் இப்படி சொல்லி இருக்கிறது. ஏன் தேவ பக்தி அல்லது கர்த்தருக்காக வாழ்வது சரீர முயற்சியை காட்டிலும் மிகவும் பிரயோஜனம் உள்ளது? ஒன்று, சரீர முயற்சி வெறும் சரீரத்துக்கு தான் உதவி செய்கிறது. ஆனால் தேவ பக்தியோ, தேவனுக்காக வாழும் வாழ்க்கையோ எல்லாவற்றிலும் அது பிரயோஜனமா இருக்கிறது. இரண்டாவது காரணம், ஏன் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, ஆனால் தேவ பக்தி, தேவனுக்காக வாழும் வாழ்க்கை மிகுந்த பிரயோஜனம் உள்ளது, எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்லியிருக்குது. அதுக்கு இரண்டாவது காரணம். முதல் காரணம் சொல்லிட்டேன். இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால், இங்க சொல்லி இருக்குது 8ஆம் வசனத்துல, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது, எல்லா ரீதியிலும், சரீரத்துல மட்டுமல்ல, ஆத்மாவில, மனதுல, உணர்ச்சிகள்ல, ஆவியில, எல்லாவற்றிலும் பிரயோஜனமா இருக்கிறது மட்டுமல்லாமல், தேவனுக்காக வாழும் வாழ்க்கை என்கிறது இந்த உலக வாழ்க்கைக்கு அடுத்த காரியங்களுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் உரிய வாக்கு தத்தங்களை அது உள்ளடக்கி இருக்கிறது. கர்த்தருக்காக நாம் வாழும்போது அதுல சில வாக்கு தத்தங்கள் இருக்கிறதாம். அந்த வாக்கு தத்தங்கள் இந்த வாழ்க்கைக்கு நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்த வாக்கு தத்தங்கள் மட்டுமல்லாமல் இனி வரும் வாழ்க்கைக்கும் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்த வாக்கு தத்தங்களா இருக்கிறது. இந்த வாழ்க்கையில ஆசீர்வாதம், வரக்கூடிய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம், வாக்கு தத்தம் நமக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை வெறும் சரீர முயற்சியை காட்டிலும் அதிக பிரயோஜனமா உள்ளதா இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நல்லா கவனிக்க வேணும். கிளியரா சொல்லி இருக்குது, இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும்
வாக்கு தத்தம் உள்ளதாகையால். அநேக கிறிஸ்தவர்களுடைய மிஸ்டேக் என்ன என்று சொன்னால், அவர்கள் இனி வரும் ஜீவனை குறித்துதான் அவர்கள் கரிசனை உள்ளவர்களா இருக்கிறார்கள். நான் போன வாரத்துல அதுக்குதான் சொன்னேன், மோட்சம் மோட்சம் மோட்சங்கிற கிறிஸ்தவர்கள். நானும் மோட்சத்தை நம்புகிறேன், நானும் மோட்சத்துல ஒரு இருக்க போகிறேன், நானும் மோட்சத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், எல்லாம் தப்பு கிடையாது. மோட்சம் நிச்சயமா நமக்கு உண்டு, அதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இந்த உலகத்துல வாழும்போது வெறும் மோட்சம் மோட்சம் மோட்சம்ட்டு இந்த உலக வாழ்க்கையை குறித்து ஒரு விதமான சிந்தனை இல்லாதவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கவில்லை. வேத வசனத்தின் வாக்கு தத்தங்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு அடுத்தவையாகவும் இருக்கிறது, அதே நேரத்துல வரப்போகும் உலகத்தை குறித்ததாகவும் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. இதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த வாழ்க்கைக்கும் இதற்கு பின்வரும் வாழ்க்கைக்கும் அடுத்த காரியங்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அது எதிலே அந்த வாக்கு தத்தங்கள் அடங்கி இருக்கிறது? தேவனுக்காக வாழும் வாழ்க்கை, காட்லினஸ், அல்லது தேவனுக்காக வாழும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையிலே இதெல்லாம் அடங்கி இருக்கிறது. கவனிக்க வேண்டும். 12ஆம் வசனத்தை கவனிப்போம். 7, 8 வாசனம், பிறகு 15 வாசனம். 12 கவனிப்போம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. என்ன சொல்லுகிறார்? தீமோத்தேயு ஒரு வாலிபன், ஊழியத்துக்கு வந்திருக்கிற ஒரு வாலிபன், அவனுக்கு சொல்லுகிறார், ஒருவனும் உன் இளமை குறித்து அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் கற்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அதாவது வாழ்க்கை குறித்து, இது வாழ்க்கை எப்படி வாழப்பட வேண்டும், எப்படி கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும், கர்த்தருக்காக நாம் வாழும்போது அது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது என்பதை போதிக்கிறதுக்கு தான் இந்த காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்ம ரட்சித்த போது நமக்குள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறார். இந்த மாபெரும் மீட்பை, விலையேற பெற்ற மீட்பை நமக்கு கொடுத்த போது, நமக்கு கொஞ்சம் பணம் இருந்தா எப்படி கொண்டு போய் ஒரு நிலத்திலோ அல்லது ஏதோ ஒரு நாளைக்கு விலை போகக்கூடிய ஒரு பொருளிலோ போடுவோமோ, அது போலவே கர்த்தர் மீட்பை நமக்கு கொடுத்தது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. நமக்குள்ள அவர் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறார், அதுல இருந்து பலனை எதிர்பார்க்கிறார். நான் திருப்போம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்றார். அவர் சொல்றார், நாங்கள் தேவனோடு உடன் வேலையாட்களா இருக்கிறோம், நாங்க வேற வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம். எங்க வேலை செய்து கொண்டிருக்கிறோம்? நீங்கள் தேவனுடைய பண்ணையும். சபையை குறித்து எப்படி சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீர்களா? தேவனுடைய பண்ணை. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, யூ ஆர் காட்ஸ் கார்டன். சபை என்பது தேவனுடைய தோட்டம் போல. இந்த தோட்டத்தில் வேலையாட்களை வைத்திருக்கிறார். ஊழியக்காரர்கள், என்ன போல பிரசங்கியார்கள், சபையை நடத்துகிறவர்கள், சபைக்கு முன்னின்று காரியங்களை செய்கிறவர்கள், தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனுடைய உடன் வேலையாட்களா இருக்கிறார்கள். சபை மக்கள் தேவனுடைய பண்ணையா இருக்கிறார்கள். சபை தேவனுடைய பண்ணையா இருக்கிறது, ஒரு கார்டனை போல இருக்கு, ஒரு தோட்டத்தை போல இருக்கிறது, தேவனுடைய நிலத்தை போல இருக்கிறது. நிலத்தை வாங்கி போட்டு அங்க வேலையாட்களையும் போட்டு இரவும் பகலுமா வேலை செய்து அதுல ஒண்ணுமே வரலன்னா அது என்ன பண்ணாது? கர்த்தர் வேலையாட்களை நியமித்திருக்கிறார், இந்த வேலையாட்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார், அவர்களுக்கு அற்புதமான ஆற்றல்களை கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் கொடுத்து அவர்களுடைய வேலையெல்லாம் இந்த பண்ணையில தேவன் ஏற்படுத்தி இருக்கிற இந்த பண்ணையில வேலை செய்ய வேண்டும், இதை பண்படுத்த வேண்டும், இதை கல்டிவேட் பண்ண வேண்டும், இதுல வேலை செய்ய வேண்டும், இதுல விதைக்க வேண்டும், இதுல பிறகு பெரிய ஒரு அறுவடை உண்டாக வேண்டும், இதன் மூலமா பலன் உண்டாக வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் வேலையாட்களை வைத்திருக்கிறார், என்ன போல ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். இப்படி சபைகள் கர்த்தருடைய பண்ணையா இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பண்ணையில வேலை செஞ்சு செஞ்சு வேர்வை சிந்தி சிந்தி கடைசியில ஒண்ணுமே ஆகலைன்னா அது தேவனுக்கு பிரியமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் அங்கிருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறார், என்ன பாக்குறாரு, உங்களை பாக்குறார். கர்த்தர் சொல்றாரு, நீ ஒழுங்கா வேலை செய், வாரந்தோறும் வசனத்தை ஒழுங்கா பிரசங்கம் பண்ணு, வசனத்தை விதைத்து கொண்டே இரு, உள்ளங்களிலே வசன கிரியை செய்யட்டும், இது உன்னுடைய வேலை, இதுக்காக உன்னை வைத்திருக்கிறேன், இதற்காக உனக்கு வரங்களை கொடுத்திருக்கிறேன், இதற்காக உனக்கு கிருபையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறேன், நீ அதை செய்து கொண்டு, என்னுடைய உடன் ஊழியக்காரன், என்னோடு கூட இருந்து நீ அதை செய்து கொண்டிருக்கிற. ஏன் இந்த ஜனங்களை நாம் டெவலப் பண்ணுகிற வேலையில இருக்கிறோம். இது ஒரு பெரிய காட்ஸ் கார்டனா இருக்கிறது, தேவனுடைய தோட்டமா இருக்கிறது. இந்த தோட்டத்திலே அழகான பூக்கள் வர வேண்டும், அழகான செடிகள் தோன்ற வேண்டும், அழகான மரங்கள் தோன்ற வேண்டும், இந்த தோட்டம் செழிக்க வேண்டும், இது பசுமையா இருக்க வேண்டும், இது அருமையானதாக இருக்க வேண்டும். அப்படி ஆவதற்காக உன்னை நான் நியமித்திருக்கிறேன், உன் கூட நான் வேலை செய்யறேன், என் கூட நீ வேலை செய்யற, நாம் இதுல வேலை செய்வோம் என்று கர்த்தர் ஊழியக்காரர்கள் மூலமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் இங்க நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்போது என்ன நடக்குதுன்றதை தெரிந்து கொள்ளுங்கள், சபையில் இருக்கும்போது என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள்.
நாம் பண்படுத்தப்படுகிறோம். பயனுள்ளவர்களாக மாறும்படியாக, கனி கொடுக்கிறவர்களாக, நம்முடைய வாக்கில வெற்றி உள்ளவர்களாக, ஜெயம் உள்ளவர்களாக, முன்னேறுகிறவர்களாக மாறும்படியாக தேவனுடைய அருமையான தோட்டத்தை போல தேவன் நம்ம பார்க்கிறார். இருக்கீங்களா? நான் பிரசங்கம் பண்ணி 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 எந்தவித மாற்றமும் உங்களுக்குள்ள இல்லைன்னா அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. தேவன் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அதுக்காகவே தான் ஊழியர்கள் நியமித்திருக்கிறார். அதுக்காக தான் வார்த்தை, அதுக்காக தான் சபை, அதுக்காக தான் எல்லாம். ஒரு பண்ணை, அதுல உடன் வேலையாட்கள் கர்த்தரோடு வேலை செய்கிறார்கள். ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஒர்க் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் பெரிய பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், கனிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், பசுமை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். வர வர அது விருத்தி அடைய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. ஆகவே தேவ பக்தி, தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கையில பலன் உண்டு, அதுல பிரயோஜனம் உண்டு. அது எல்லா ரீதியிலும் நம்மை அது மாற்றுகிறதா இருக்கிறது. எல்லா ரீதியிலும் அது நமக்கு பயனுள்ளதா இருக்கிறது. பொருளாதாரத்திலும் கூட